ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் வெரி இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் அண்ட் ஹாப்பி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிஓ எக்ஸாம் 2026க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ எப்போ சார் நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ சார் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எவ்ரிடே நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. உங்களுக்கு ஒரு ஃபைனல் அண்ட் குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, ரீசெண்டாக 21 பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் மினிஸ்டர் வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் நீங்கள் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அதிகாரிகள் என 3227 பேர் இந்த ஆண்டு தேர்வு செய்ய முடிவு. இதுதான் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட். இந்த 2025 இந்த வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க, எப்போ எக்ஸாம் டேட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம 1 by 1 டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படிங்கிறத ஆல் டீட்டெயில்ஸுமே நம்ம பார்க்கலாம். பட் இந்த பிஓ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா, இதுக்கு டெட்டு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. நோ நீட் ஃபார் டெட் அண்ட் நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்லி யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா 40, அதர் கேட்டகரி அப்படின்னா 45. பட் ரெண்டு பேருக்குமே 1/7/2025 நீங்கள் ஜென்ரல் 40 கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும். அதர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 45 கம்ப்ளீட் ஆகாமல் இருந்தால் இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் யூஜி வித் பிஎட் தான். யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் வந்து என்னமா 4 years இன்டகிரேட் கோர்ஸ் பிஎட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்குமே இந்த எக்ஸாமுக்கு வந்து எலிஜிபிள் தான். அப்போ யூஜி வித் பிஎட் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னா, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி அண்ட் பயாலஜி, தென் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபி. இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் யூஜி வித் பிஎட் பண்ணியிருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான். தென் என்ன அப்படின்னா, ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் இருந்தால், இந்த நம்ம சொன்ன சப்ஜெக்ட் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ ஆர் எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் இன்ஜினியரிங் வித் பிஎட் வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஓ எக்ஸாம். அதனால் யாரெல்லாம் நம்ம சொன்ன கேட்டகரியில் வரலைங்களோ, நீங்கள் இனி வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். ஒரு ஷெட்யூல் வைஸ் ஒரு பிளான் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இந்த 2025 உங்களால் போஸ்டிங் அப்படிங்க வந்து வாங்க முடியும். ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த 2025 நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அதிகாரிகள் என 3227 பேர் நாங்கள் வந்து போஸ்டிங் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதனால் ஒரு குட் அண்ட் பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 2025 நீங்கள் போஸ்டிங் வாங்கலை அப்படின்னா எப்போவுமே போஸ்டிங் வாங்க முடியாது. ஏன் நம்ம ஃபைனல் சான்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இயர் தான் நிறையா வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. அசம்பிளி எலெக்ஷன் வரதுனால கண்டிப்பாக போஸ்டிங் ஃபில் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து கவர்மெண்ட் இருக்குது. அதனால் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா இந்த 2025 தான். நான் வந்து பிஜி பண்ணலை சார், யூஜி வித் பிஎட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்ன அப்படின்னா பிடிபிஆர் டீம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பிஓ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கிறவங்க நீங்கள் பிடிபிஆர்டி பண்ணலாம். இல்லை அப்படின்னா பிஓ எக்ஸாம் பாஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பிஓ எக்ஸாம். பட் 2 எக்ஸாமுமே நீங்கள் இருக்குது, ஏதோ ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கிளிக் ஆகிடும். குட் அண்ட் ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம். பட் நிறைய டீச்சர்ஸ் வந்து இந்த பிஓ எக்ஸாமுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும் சார், டெஸ்ட் பேஜ் வேணும் சார், நான் வந்து ஒர்க் போயிட்டுருக்கேன் சார், எனக்கு அந்த டெஸ்ட் பேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமா, என்னால் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரிலாம் கேட்குறீங்க. பட் ஆல்ரெடி நம்மளோட அகாடமியில் பிஓ எக்ஸாம் செப்பரேட்டாக நிறைய டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்குது. பிஓ எக்ஸாமில் ஒரு கரெக்டான ஷெட்யூல், நீங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தால் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஒர்க்கு போயிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே 100% வந்து உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 106 தான் கட் ஆஃப் ஃபேஸஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கே. 106லேருந்து 76 வரைக்கும் போஸ்டிங் அப்படிங்கிறதும் வாங்கியிருக்கிறாங்க. இது ஒரு குட் அண்ட் ஃபைனல் ஒரு நல்ல ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு
ப்ளஸ் என்ன அப்படின்னா வேக்கன்சி வந்து நிறைய வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அந்த டிஆர்பி ஆனுவல் கொடுத்துருக்க வேக்கன்சியை விட ஒரு 30லேருந்து 40+ வேக்கன்சி வரை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. இது உங்களுக்கான ப்ளஸ்ஸு. ஏன்னா பிஓ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த இதில் தான் அதிகமான வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. லாஸ்ட்டாக நடந்த 2023 பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 33 வேக்கன்சி தான். பட் இதில் டிஆர்பி ஆனுவல் பிளானர்லேயே நமக்கு 51 வேக்கன்சி வந்து ஸோ 51 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் 30லேருந்து 40+ வேக்கன்சி வரைக்கும் நமக்கு கிடைச்சா இன்ஃபர்மேஷன் படி அவங்க வந்து 30லேருந்து 40 வேக்கன்சி வரைக்கும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 90+ வேக்கன்சி வரதுக்கான பாசிபிலிட்டி வந்து அதிகமாகவே இருக்குது. ஒரு ஃபைனல் சான்ஸ் அப்படின்னா இந்த பிஓ எக்ஸாம் தான். டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் PDF தமிழ் மீடியம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். பட் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அசி சர்வீஸ்க்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீ PDF வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே இது வந்து டிகிரி லெவல் சிலபஸ் வைஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் யூனிட் வைஸ். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கம்பல்சரி. தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். அதனால் கரெக்டான வேல அவர் அகாடமிக் டெஸ்ட் ஷெட்யூலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த 2025 நீங்களும் ஒரு பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆவது கன்ஃபார்ம். அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. நீங்கள் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து நாட் பாசிபிள். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கே தெரியும் பிஓ எக்ஸாம் பிஜிடிஆர்பி பார்த்தீங்க அப்படின்னா டூரேஷனே இல்லை. இப்போ நிறைய டீச்சர்ஸ் என்ன ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, எங்கள் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும், எக்ஸாம் வந்து போஸ்ட்மார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நம்மளுமே டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு டிஆர்பி போர்டுக்கு வந்து நம்மளுமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம், கோரிக்கையும் வச்சுருக்கிறோம். பட் அது ரிலேட்டடாக கேஸுமே நடந்துச்சு. இப்போது இன்னும் 1 or 2 டேஸில் வந்து அதுக்கான ப்ரெஸ் ரிலீஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லை வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு டுடே இல்லைனா டுமாரோ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். எது எப்படினாலும் நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னா இந்த 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாம் போஸ்டிங் வாங்கணும். அது அக்டோபர் 12 நோக்கி தான் உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ நம்ம அதை தான் சொல்கிறோம். ஸ்டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அதை நீங்கள் பாசிபிலிட்டியாக எடுத்து ஃபைனல் டிவிஷனுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த பிஓ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னா நாட் பாசிபிள். உங்களுக்கு கிடச்சிக்கிற ஒரு ஃபைனல் சான்ஸ் இதுதான். இப்போ வர படிக்கவே இல்லை சார், என்னால் இப்போ படித்து இனிமேல் படித்தா போஸ்டிங் வாங்க முடியுமா அப்படின்னா 100% வந்து உங்களால் வாங்க முடியும். நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் சார், சில்ட்ரன்ஸ் இருக்குது சார், என்னால் வீட்டிலேருந்து படித்து என்னால் பாஸ் பண்ண முடியும். ஆனால் 100% வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்மளோட இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் என்ன அப்படின்னா PDF போர்ட். நீங்கள் டே டைம் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களா, சில்ட்ரன்ஸ் இருக்குது, ஃபேமிலி இருக்கணும், நீங்கள் எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் ஈவினிங் கீ ஆன்சருமே ரிசீவ் ஆகிடும். ப்ளஸ் பிரிண்ட் அவுட் போட்டு கூட நீங்கள் ஃபைனல் டிவிஷனுக்கு புக்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சோட ப்ளஸ்ஸே PDF மோட் தான். அதனால் ஷெட்யூல் வைஸ் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 110+ மார்க் வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணி போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிறவங்க ப்ளஸ் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் தான் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரீ PDF அப்படிங்கிறது வந்து 20 அதாவது அதுலேயும் நம்ம டேட் மென்ஷன் பண்ணிப்போம். இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் தான் இந்த ஃப்ரீ PDF வந்து அவைலபிளாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த ஃப்ரீ PDF ஸ்டடி மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த டைமை வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஒரு ஃபைனல் சான்ஸாக நம்ம டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ஆல்ரெடி நம்ம டேட் வந்து க்ளோஸ் ஆனதால் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. பட் டுடே அதுக்கான டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோம். வில்லிங்காக இருக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனும் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இனியும் வந்து நீங்கள் லேட் பண்ண வேண்டாம். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெரி சூன் அஸ் பாசிபிள். டிஆர்பி போர்டில் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இந்த பிஓ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் நமக்கு நவம்பரில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அக்டோபர்லேயே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா செப்டம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா பிடிபிஆர்டி நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த பிடிபிஆர்டி நோட்டிஃபிகேஷன் செப்டம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன் அப்படின்னா டெட் எக்ஸாம் இருக்குது. இந்த டெட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி ஆஃப்டர் இந்த பிடிபிஆர்டி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. செப்டம்பரில் பண்ண மாட்டாங்க. இதில் டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறையா ப்ராசஸ் இருக்கிறதுனால அவங்க அதில் பாஸ் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வெரி சூன் அஸ் பாசிபிள் இந்த பிஓ எக்ஸாம். அதில் எந்த மாற்றமே இருக்காது. டிஆர்பி போல் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் பட் எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணலாம். ஏன் டுமாரோ கூட ரிலீஸ் பண்ணலாம். பட் அதனால்
வெரி வெரி இம்பார்ட்டண்டான டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த பிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அதுவும் நெக்ஸ்ட் மந்த்லேயே நமக்கு வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. எப்போ வேணாலும் வரலாம், ஏன் டுமாரோ கூட வரலாம். ஸோ வந்துருச்சு அப்படின்னா டூரேஷனே இருக்காது. ஆஃப்டர் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே படிக்கலை, நான் மிஸ் பண்ணிட்டேன் சார், இனிமேல் வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, தயவுசெய்து அப்படி யாருமே யோசிக்காதீங்க. இன்னும் உங்களுக்கு டூரேஷன் இருக்குது. இந்த செகண்ட் வரைக்கும் நான் படிக்கல சார், இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்ட்லேருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஈஸி தான். ஆல் சப்ஜெக்ட்டுமே படிக்க போகிறீங்க டிஎன்பிசியில். ஸோ டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வெரி வெரி ஈஸி தான். ப்ளஸ் இங்கே சைக்காலஜி வரப்போது கொஞ்சம் டிகிரி லெவலில் நீங்கள் எக்ஸஸாக படிக்க போகிறீங்க. அதுக்காக தான் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலுமே டிகிரி லெவலில் தான் நம்ம வந்து சேம் கண்டென்ட்டை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து 50 டெஸ்ட். இந்த 50 டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா 110 ப்ளஸ் மார்க் அப்படிங்க வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம், அதிலே நம்ம ஆட் பண்ணி தான் கொடுப்போம். அதனால் டெஸ்ட் பேட்ச் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவுமே இந்த ஆண்டு வந்து இந்த வேக்கன்சி பட்டதாரி அண்ட் முதுகலை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர் எல்லாமே வேக்கன்சியுமே இந்த 2025 வந்து ஃபில் பண்ண போகிறதா அவங்களே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வெரி சூன் அஸ் பாசிபிள். ஸோ அதனால் இந்த 2025 உங்களோட ப்ரிப்பரேஷனை எந்த அளவுக்கு நீங்கள் போடுறீங்களோ அதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸ். அண்ட் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் இயர் அப்படின்னா இந்த 2025 தான். இந்த 2025 மட்டும் நீங்கள் ஒரு 1 செகண்ட் 1 டே கூட நீங்கள் மிஸ் பண்ணாலும் எனக்கு போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு நீங்களே சொல்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வச்சு நீங்கள் படித்தீங்க அப்படின்னு மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு அந்த கஷ்டம் இருக்குது சார், இது இருக்குது சார், எல்லாருக்குமே எல்லா கஷ்டம் இருக்குது தான். ஏதோ ஒன்று இழந்தால் மட்டும்தான் நீங்கள் நினச்சபடி ஒரு போஸ்டிங் ஒரு ஹை லெவலுக்கு வந்து போக முடியும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் இந்த 2025 மட்டும் தூக்கி போட்டு நீங்கள் ஏதோ ஏம் பண்ணி படிக்கிறீங்களோ அதுக்கு 100% வந்து எஃபர்ட் போடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். அதனால் ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூல் வைஸ் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். யாரெல்லாம் நான் ஒரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரும் அப்படின்னு ஆகணும் அப்படின்னு ஒரு ஏமோடு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த நியூஸ் தான். ஸோ வெரி சூன் அஸ் பாசிபிள். ஸோ எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 70 டேஸ் இல்லைனா 80 டேஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு அதில் 1 மந்த் ஆகிடும். இப்போ இருக்கிறது ஒரு 60 டேஸ் கூட இருக்காது. அந்த 60 டேஸில் உங்களால் என்ன பண்ண முடியும்? நாட் பாசிபிள். இப்போ இருந்து இதுவே நீங்கள் ரொம்ப லேட்டு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய டீச்சர்ஸ் வந்து ஒரு 50% சிலபஸ் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்மளோட அகாடமிலே நிறையா டெஸ்ட் பேஜஸ் வந்து நம்ம ஒரு ஃபாதி சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இந்த 2025 எல்லாருமே எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணணும், போஸ்டிங் வாங்கணும். அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். பிஓ எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேஜ் அண்ட் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.